ஓய் தொலைச்சு கத்த கூடாது. இல்ல கத்த கூடாது, உங்களுக்கு நல்லது இல்லைன்னு சொல்ல வந்தேன். தொலைச்சு யாருக்கு யார் அடிமையா ஆக்க பாக்குற? ஏன் நாங்க மட்டும் இத்தனை வருஷம் உங்களுக்கு அடிமையா இருக்கல? சரி உன்னை அடிமையா வச்சிருந்தா பாசத்துக்கும் அடிமைக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல. எல்லாம் ஒண்ணுதான். என்ன பாசம்? உங்க தேவைக்கு தானே வச்சிருந்தீங்க. கண்டா கண்ட துண்டமாக்கிறேன், மரியாதை இருந்துக்க. உன்னை தேடி வந்தனா ஏன் தேடி வந்தேன்னு கேளு. சார் எப்படி தேடி வருவாரு? இப்போ சார் தேடி போற இடமே வேறங்க. ஆமாடி, நான் தேடி போற இடமே வேறதான். ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. பொம்பளை பேசுறது உனக்கே கூச்சமா இல்ல? ஆமல எனக்கு என்ன? ஆமா அதுக்குதான் தறி தட்டி தெரியக்கூடாதுன்னு துண்டு கட்ட தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த பொண்ணு எவ்வளவுக்கு கட்டுப்பட மாட்டான், கட்டுப்படுத்தவும் முடியாது. அடிமையா காலத்துக்கும் இந்த நிக்கான இந்த நாய் மாதிரி நான் வீட்டுக்கு காவல் இருப்பேன்னு நினைச்சுக்க. மேடம் அவர் அப்படித்தான் கோவக்காரரு, கொஞ்சம் பேசுவாரு. அடிமையா தேடிட்டு இருக்கா? அடிமையா உங்க அம்மா உங்க அப்பா அடிமையாக்கு நினைச்ச போய் தான் இன்ன வரைக்கும் தனி மரமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அதே தாண்டி உனக்கும் இந்த கேடு கட்டவன் நிலைமை தான் உனக்கும். அடிமை தூக்கிட்டு வந்தியா? தூக்கி போட்டு மிதிச்ச மூஞ்சி வளர்ச்சி அப்பி போயிடும். அடிமை தூக்கிட்டு வந்தாலும் அடிமையா கத்த கூடாது. மூஞ்சி அடிச்சு போடி. நீ கூப்பிட்டு வர்றதுக்கு நானும் அடிமை இல்ல. இவளுக்கும் அம்மா கைக்கும் நான் சாத்துறான்னு வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் நினைச்சேன் இந்த மாதிரி ஈனப்பெருகளை அடிக்கிறது கூட என் கையை வாங்க கூடாது. கேவலாது, கீழ்த்தரமான ஜென்மம். இதெல்லாம் அடிக்க கூட செய்யக்கூடாது. அப்படி தண்ணி தெளிச்சு விட்டுறணும். ஆனா உடனே நீ சீரழிச்சுதான் வருவ. பாத்தியா, அளந்து பேசுங்க. ஓ பிடிமானம் என் கையில இருக்கிற வரைக்கும் நன்றி உனக்கு பாதுகாப்பு. எப்போ அறுத்துக்கிட்டு போனியோ இப்ப நீ யாரோ நான் யாரோ. ஆமா, இப்படி சொல்லிட்டு போனாதானே கை கோத்து போறதுக்கு வசதியா இருக்கும். நான் இருக்கும் போதே பைக்கில் ஏத்திட்டு போனீங்க, இல்லாதப்போ எங்கெல்லாம் கூட்டிட்டு போனீங்களோ? இது வரைக்கும் நான் கூட்டிட்டு போயடி, ஆனா இனி நான் கூட்டிட்டு போவேன். நீ சொன்னதை நான் உண்மையா ஆக்கல. எனக்குள்ள தூக்கிட்டு மிருகத்தை தட்டி எழுப்பிட்டல, சத்தியமா சொல்றேன்டி நீ சொன்னதை செஞ்சு காட்டுவேன். பாக்குறியா? மிருகமா மாத்திட்டல, நல்லவனா வாழ்ந்தவன மிருகமா மாத்திட்டு இருக்கல. இந்த மிருகம் பண்ற வேலையை போலே பைக்கலடி எங்கெல்லாம் கூட்டிட்டு போய் மட்டும் போறேன். ஆமாமா, அவள அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கா. ஆமாடி, அவ அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கா. வா, அதுக்கு நான் ஒரு காரணம் சம்மதிக்க மாட்டேன். நீங்க எப்படி இத தாண்டி போறீங்கன்னு நானும் பாக்குறேன். டேய், கட்ட இழுத்து போடுங்கடா. ஏய், உன் வீட்டு கேட்டு என் காலு மிதிக்கு தாக்கு பிடிக்காது. நான் கூட்டு போகணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் கூட்டு போவேண்டி. ஏன் இங்கே கூட்டு வரேன் பாக்குறியா? கூட்டு வரட்டோடே கொன்னுடைய கூட்டு வந்து கொஞ்சம் டிக்கெட்டுமா? சத்தியமா செய்வேண்டி, சத்தியமா செய்வேன். அதுக்காக எந்த எல்லைக்கு நீ நான் போவேன். பாக்குறேடி பாத்தியமா, இப்போதான் உண்மைலாம் வெளியில வருது. நான் சொல்லும் போது நீ நம்ப மாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப பார்த்தல, என் மம்மி சொல்லும் போது கூட நான் நம்பல. உங்களை உத்தமர் தான் நினைச்சேன். இதுக்காக தான் நீங்க காத்துட்டு இருந்தீங்கல்ல நீங்க. ஆமா, காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு அவன அவ்வளோ பிடிக்கும்டி. மிருகமா மாத்திட்டேடி, மிருகமா மாத்திட்டேடி. நீ எந்த புள்ளியும் தப்புன்னு போற பார்த்ததில்ல. என் வாயாலே சொல்ல வச்சுட்டிய. அன்னைக்குள்ள புள்ளியா வாழ்ந்துட்டு இருந்தேன்டி, மிருகமா மாத்திட்டல நீ. மிருகமானது ஆனதாண்டி. நான் எந்த அன்னைக்கு போறேன் மட்டும் பாரு. பழைய பொண்ணு நீ பார்த்ததில்ல. போப்ப அவ்வளோ பிடிக்கும் எனக்கு, அவ்வளோ பிடிக்கும். அண்ணனுவா பிடிக்கும், ரசிச்சு பாப்பேன். போக்குறியா? போக்குறியாடி, போக்குறியாடி. இரு, 1/2 மணி நேரத்துல நீ ஏன் நெட்ல பாப்ப. என்ன பண்ற மட்டும் பாரு. 1/2 மணி நேரத்துல நீ பாப்படி. போக்க வைப்பா இந்த பொண்ணு தர. அடச்சே, வெளியோடா. இவனுக்காக நீ வேலை பார்த்துட்டு இருக்க. போ. பக்கத்துல நிக்கிறவன் எதுக்கு மோப்பம் பிடிச்சிட்டு நிக்கான்னு கூட தெரியாத அளவுக்கு பக்கத்துல அரையும் குறைமா நின்னுட்டு இருக்க பாரு. அந்த காட்ச பார்க்க போறது நான் மட்டும் இல்ல, நீங்க அவ கூட இருக்க போறத பாக்குறது நான் மட்டும் இல்ல, உலகமே பாக்கும். அவ்வளவுதானே? போக்கட்டுண்டி. உன்ன மாதிரி ஒருக்கி காதலிச்சு உனக்காக வாழ்ந்து யாச பாசம் எல்லாத்தையும் வெறுத்து எத்தனை அட்டி குளிச்சு சொல்லதுக்கு வாய் கூசுது. அத்தனையும் அடைக்க ஆண்டல. பாக்கட்டுண்டி. பார்க்க போறது உலகம் இல்ல, பார்க்க போறது உங்க ரத்தம். பார்க்க போறது உங்க ரத்தம். உங்க பிள்ளை 2 மாசமா இருக்கு.
இதை சொல்லக்கு தான் தொண்டு கட்டா தூக்கிட்டு வந்தேன். நிஜமாவா சொல்ற? இது முதைய சொல்ல வேண்டியது நடி. முதைய சொல்லிருந்தா உங்க சீர்பா தெரிஞ்சிருக்குமா என்ன? இங்க வாடி. அப்பாவா? நிஜமாவே நான் அப்பா ஆயிட்டேனா? நிஜமாவே நான் அப்பா ஆயிட்டேனாடி? நான் அப்பாவா? அப்பாவா? உன் வயிற்றுல என் பிள்ளையா? என் பிள்ளை உன் வயிற்றுல இருக்குதா? முதைய சொல்லிருக்க வேண்டியது நடி. கொடுத்துக்கடா, எவ்வளவு கொடுக்கணுமா கொடுத்துக்க. கொடுத்துக்க கொடுத்துக்க. கடிச்சு தின்றுவேன். சேட்டை பாரு. என்னதான் நீங்க அடிச்சீங்கல்ல? தொடக்கூட மாட்டேன்டி. நான் அப்பா வைட்டேன்டி. நான் அப்பா வைட்டேன்டி. போதும் போதும், ரொம்ப சந்தோஷப்பட்டுற வேண்டாம். அதுக்கேற்ற மாதிரி என் பொண்ணையும் பார்க்கணும். சும்மா அவளை இஷ்டத்துக்கு வேதனை படுத்தி வச்சீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உங்களுக்காக உசிரியும் கொடுத்து உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்க போறா என் பொண்ணு. அவளை கொஞ்சம் தங்கமா வச்சு பாத்துக்கிடுங்க. பொக்கிசமா பாருங்க. சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். இப்பதானே சொல்லிட்டு இருக்க, அவளை கொஞ்சம் தங்கமா வச்சு பாருங்கடி. அவ கிடக்கா, வா நம்ம வீட்டுக்கு போலாம். அவ்வளோ டேய், வா, உன்னை நான் எப்படி பாக்குறேன்னு மட்டும் பாரு. வா நம்ம வீட்டுக்கு போலாம். நான் நீ உன் கூட இருக்க போறேன்டி. உன் கூட இருப்பேன்டி. என் பிள்ளை வளரத ஒவ்வொரு நாளும் நான் பார்க்கணும்டி. என் பிள்ளை என் தங்கம். இப்ப பாத்தீங்கன்னா இல்லைன்னு வச்சுக்கோயா, நான் அப்படி குடிச்சு தின்னதுக்கு சீக்கிரம் ஆடி. நான் நம்ம வீட்டுக்கு போலாம். வா போலாம். வாடி, நம்ம வீட்டுல போய் நிறைய வேலை இருக்கு. வா, எனக்கு உன் மடியில படுக்கணும் போல இருக்கு. உன்னையும் பிள்ளையும் பார்க்கணும் போல இருக்கு. வாடி போலாம், சீக்கிரம் வா. சரிம்மா, நம்ம போலாம். நான் உன்னை தூக்கிட்டு போறேன். வா. சரி, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு போலாமா? உனக்கு என்ன பிடிக்கும்? சாக்லேட், ஐஸ்கிரீம் தானே? வா, வாங்கி தரேன். வா. அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு காப்பு செஞ்சு போட்டுட்டு, கொலுசுலாம் செஞ்சு போட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு போலாம். நிச்சயம் கட்டல நிறைய எடுத்துக்கிட்டு போலாம். அப்புறம் இனி நைட்டு தானே போட முடியும், நிறைய நைட் எடுத்துட்டு போலாம். இங்க பாருங்க, அவ ரொம்ப வீக்கா இருக்கா. அவளை கண்ணு கத்துமா டாக்டர் பார்க்க சொல்லிருக்காரு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். என் பொண்ணு எனக்கு பார்க்க தெரியாது. அப்படி இல்ல, அவ கொஞ்சம் கூட அசைய கூடாது, ரொம்ப வீக்கா இருக்காலும். அப்படியே சரி சரி வா. நாங்க என் டூட்டிக்கு லீவ் போட்டுட்டு உன் கூட இருக்கேன். சரியா? பாரு, 5 மாசம் வரைக்கும் கண்ணு கத்தமா பாத்துட்டா. அதுக்கப்புறம் பயம் இல்ல. நான் அது வரைக்கும் நல்லா பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டு உள்ளவங்க பாத்துக்கிடுவாங்கன்னு. வா. அது வந்து ஒன்னும் சொல்லாதடி. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வாடி. அவ இங்கதான் இருப்பா. அவ பேச்செல்லாம் கேட்கற. வா, புருஷன் கூட இருக்கும்போதா இந்த மாதிரி நேரத்துல சந்தோஷமா இருக்கும். அவ கூட இருந்த என் பிள்ளையும் சேர்ந்து கெட்டு போயிடும். வாடி. வயிற்றுல இருக்கும்போது குழந்தைங்க எதை கேட்கறாங்களோ அதுபடிதான் இருப்பாங்க. நல்லதே கேட்கணும், நல்ல விஷயத்த பேசணும், சொந்த மதத்தோட இருக்கணும். இந்த மூதவி கூட இருந்த புள்ள பாவுண்டி வேண்டாம். வா, நம்ம போலாம். வா. ஹலோ, சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? யாரா அவட்ட எடுத்து சொல்லு. நான் மம்மி கூட இருக்கேன். வேண்டாண்டி, வேண்டாண்டி. இத்தனை வருஷம் கழிச்சு நமக்கு குழந்தை வந்திருக்கு. என் ரத்தம் இங்க வளர வேண்டாண்டி. வாடி, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். என் புள்ள தாத்தா பாட்டி அத்தை மாமா கூட எல்லாம் வளரணும்டி. இந்த மூதவி கூட வேண்டாம். இவன் நல்லவா இல்லடி, சொன்னா கேளு. இவளை பத்தி உனக்கு தெரியாதுடி. நான் நிறைய ரிச்சஸ் பண்ணிட்டேன். உங்க அம்மா ஒரு கேடு கட்டவாடி. ஐயோ, என் புள்ள வயசு இருக்கும்போது இது கூட நான் சொல்லக்கூடாது. இல்லடி, நீங்க இருக்கக்கூடாது. நீ வா போலாம். என்னை பத்தி எவ்வளவு சொல்லமா சொல்லிக்கடா. இல்லங்க, நான் எங்க மம்மி கூட இருந்தாதான் எனக்கு நல்லா இருக்கும். இங்கன்னா நான் சொல்ற வேலை செய்யறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க. வேலை தானே? இங்க பாரு, நீ குளிக்கிறதுக்கு கூட பாத்ரூம் போக வேண்டாண்டி. நான் பார்த்துக்கிட்டேன்டி. நான் உன்னை பார்க்க உனக்கு பல்லு வரைக்கும் நான் தேய்ச்சி விடுறேன்டி. வாடி போலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் ரொம்ப வீக்கா இருக்கேன். நான் இங்கதான் இருக்கணும். அம்மா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலாச்சும் பாக்குறாங்க. நான் அப்பப்போ செக்அப்க்கு போய்கிட்டே இருக்கணும். டாக்டர் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் பேபியோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னு தெரியும். 1 மணி நேரத்துக்கு ஒரு திருப்பி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடி. இங்க பாரு, குழந்தை சுத்தி ஆரோக்கியமா இருந்தா போதும்டி. நல்ல உறவுகளோட இருந்தாலே போதும். அதான் நான் இருக்கேன். நான் உன் கூட இருக்கேன்டி. என்னை தாண்டி உனக்கும் என் பிள்ளைக்கும் எதுவும் ஆகாது. நான் உங்களை பாத்துக்கிட்டேன்டி. இல்லங்க, எனக்கு அங்க கம்ஃபர்டபுளாவே இருக்காது. ஃபேன் தான் இருக்கு. எனக்கு இப்ப ஏசில இருந்து பழகி போச்சு. இப்ப என்ன, உனக்கு ஏசி ரூம் தானே, நான் ரெடி பண்ணி தரேன். வா. அது ஓட்டு வீடு, அதுல இருந்து கல்லு விழுந்துச்சுன்னா போச்சுது. அது இப்ப என்ன, ஓட்டு வீடு தானே, நான் மாத்தி கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்துருந்தேன். வந்துடுடி. அங்க வெளியில ஃபுல்லா மண்ணா கிடக்குது, இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அதான் சொன்னே, நீ ரூமை விட்டு வெளியிலே வர வேண்டாம். பல்லு வரைக்கும் நான் தேய்ச்சி விடுறேன், காலை அமுக்கி விடுறேன், எல்லாம் பண்ணி விட செய்யறேன். நீ பாடி ப்ளீஸ். இவ்வளவு சொல்றீங்க எனக்காக, ப்ளீஸ். இன்னொரு விஷயம்,
இனிமேல் நீங்க டூட்டிக்கெல்லாம் போக கூடாது. டூட்டிக்கு போக கூடாதா? ஆமா, ரிசீவ் பண்ணிருங்க. இனிமேல் நீங்க என் கூட தான் இருக்கணும். அப்புறம் நீங்களும் அந்த வீட்டுக்கு போக வேண்டாம். நீங்களும் என் கூட இங்கேயே இருந்துருங்க. நீ என்னடி சொல்ற? ஆமாங்க, நான் ரொம்ப வீக்கா இருக்கேன். நான் ஏதாவது அதிர்ச்சி அடைஞ்சா என் பேபிக்கு எனக்கும் ஏதாவது ஆயிருமா? என்ன சொல்ற? ஆமா, இவ அதிர்ச்சி அடைஞ்சா அவளுக்கும் அவ பேபிக்கும் ஏதாவது பிரச்சனை ஆயிரும். அது உங்களுக்கு நானும் நம்ம பேபியும் நல்லா இருக்கணும்ல, அப்போ நீங்க இங்க தான் இருக்கணும், வேலையை ரிசீவ் பண்ணணும். பச்சல அம்மையும் மௌலாம் ஆப்பு உனக்கு வேலை. நாளைக்கு என் பிள்ளை நான் எப்படி காப்பாத்துவேன்? அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்க சம்பளத்தை தான் என் பேரனும் என் பேத்தி பார்க்கணும் எனக்கு அவசியம் இல்ல. என் பேத்தியும் பேரனும் பிறக்கும் போதே கோடீஸ்வரங்க. அப்டால் ஒரு டிஎஸ்பிக்கு புள்ளையவா இருப்பானுங்க? முடியாது. நீங்க உடனே வேலை ரிசீவ் பண்ணிட்டு வீட்டோட மாப்பிளையா இருக்கீங்க. ஆமாங்க, நீங்க வீட்டோட மாப்பிளையாவே இருந்துருங்க. நம்ம பேபிஸ் எல்லாம் பணக்கார பேபிஸா இருக்கணுங்க. உங்க கோடீஸ்வரங்க. பிள்ளைங்களோட அப்பா டிஎஸ்பின்னு சொன்னா அவங்களுக்கு கௌரவ குறைச்சல் தானே. எப்பா பெரிய கோடீஸ்வரன் என் பிள்ளைங்க சொல்லணும். இங்க பாருங்க, இது வரைக்கும் அம்மா பிசினஸ் நான் பார்த்தேன். இனிமே நீங்க பாருங்க, நீங்க ஒரு பிசினஸ் மேனா தான் இருக்கணும். அப்பதான் நம்ம பேபிஸ்க்கு மரியாதை. நம்ம பேபிஸ் வந்தா ரொம்ப வேதனைப்படுவாங்கல்ல. நீ என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு நானும் பேபி வேணுமா வேண்டாம்? அம்மா, இங்க பாருங்க, நான் கத்த கூட செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாரு. கத்தாதடி 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 கத்தாதடி. என் பிள்ளைக்கு உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதடி. அப்படி வாடா வலிக்கே. என்னைய அதிகமா பேச வைக்கிறீங்க, எனக்கு டயர்ட் ஆகுதுல்ல. சரி சரி, நீ பேசாத. உனக்கு என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. சரி சரி. இங்க பாருங்க, இனி இங்கிலீஷ்ல பேசுங்க. பேபிஸ் கேட்டுட்டு இருப்பாங்கல்ல. சரி. சாருக்கு இங்கிலீஷ் தெரியுமா மேடம்? படிச்சுக்கிட்டாரு, என் பொண்ணு கூட இருக்காருல்ல. இங்க பாருங்க, பேபி கிட்ட பேசும்போது எப்பவுமே இங்கிலீஷ்லயே பேசுங்க. சரி பேசுறேன். அப்புறம் டாக்டர் என்ன பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. சரி வாங்க நம்ம உள்ள போலாம். அப்புறம் பிஏ இவருக்கு ராஜன்மா கடிதத்தை கொடுத்து விடுதே, கொண்டு கொடுத்துருங்க. ஓகே மேடம். இன்னொரு கண்டிஷன், இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு போக கூடாது. பாட்டியை பார்க்க போனேன், அத்தையை பார்க்க போனேன், அக்காலை பார்க்க போனேன்லாம் போக கூடாது. சரியா? நீங்க எப்பவுமே என் கூடயே இருக்கணும். என் கூடயும் பேபி கூடயும் இருந்துகிட்டே இருக்கணும். சரி. ஓகே. என்ன தூக்கிட்டு போங்க. சரி. அடக்கவே முடியாத காலை மாதிரி துள்ளுன புள்ள நான் பொசுக்குன்னு விழுந்துட்டான். வாங்க போலாம். உனக்கு என் குழந்தைக்கு எதுவும் ஆகாதுல்ல? பேபின்னு சொல்லுங்க. பேபியா? புள்ளடி, அது என் புள்ள. சோ பேபி. பேபி 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 பேபி. அம்மா அம்மா அண்ணி அம்மா அப்பா அம்மா. என்னடா, எதுக்கு அப்படி கத்திக்கிட்டு வர? நான் பயந்துட்டேன் தெரியுமா? எதுக்குல கத்துன? என்னையா, ஏன் கத்திட்டு வந்த? அம்மா, பொண்ணு தரனை மிகப்பெரிய முட்டாள்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காமா. என்னைய சொல்ற? வேலையை ராஜினாமா பண்ணிருக்காமா. என்னடா சொல்ற? என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாமா, அவன் ராஜினாமா பண்ணிருக்காமா. அது அங்கங்கன்னு சுத்தி கடைசி என் கைக்கு வந்தது. நான் அது என்னன்னு பார்க்கும்போது பொண்ணு தர ரிசர்வ் லெட்டர்மா. அதான் நான் அப்படியே தூக்கி வச்சுட்டு வந்திருக்கேன். ஏமா அண்ணன் ஏமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? அவன் என்கிட்ட எதுவுமே கேட்கலடா. அவன் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. அவன் காலையில விட்டுட்டு போனவன் இன்னும் வரக்கானுமே. அம்மா, இன்னொரு விஷயமா. என்னையா? ஆதிரா மாசமா இருக்காளாம். இவன் என்னட்டி சொல்லிக்கிட்டு இருக்கான்? இரு, எனக்கும் சந்தேகமா இருக்கு. இது வாரேன். நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? இல்ல நீ, அவ மாசமா இருக்காளாம். அதனால பொண்ணு தெரிய ஏதோ பிளாக்மெயில் பண்ணிருப்பான்னு நினைக்க. அவன் அங்கதான் இருக்கான். இங்க கூட வர விடாம பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்க. அவன் ரிசீவ் லெட்டரையே அவ பிஏ தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கான். அதுக்கு கூட அவன் வரல. டோட்டல் அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாமா. புள்ள காரணம் காட்டி அவனை அடிமையாக்கிட்டாமா. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன்? இருங்க. நல்லா தெரியுமா? ஏன் எல்லாரும் அதிர்ச்சி அடைவீங்க? நல்ல செய்தி தானே. நீங்க எல்லாம் சந்தோஷப்படல? சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா. இல்ல செம்பகவல்லி, ஏதோ மிரக்கல் நினைக்கிறேம்மா. அது ரொம்ப வீக்கா இருக்காளா. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும் போலுக்கு. அதான் அவனை அடிமையாக்கிட்டான்னு நினைக்கேம்மா. இங்க பாரு, நான் சொல்ற வரைக்கும் அவனை வேலையில இருந்து தூக்க கூடாது. அவன் கொடுத்ததாவே இருக்கட்டும். மத்தபடி அவன் 6 மாசம் விடுப்புல இருக்க மாதிரி பண்ணிரு. நானும் அதுதான் நினைச்சேன். நான் அப்படிதான் 6 மாசம் விடுப்பு மாதிரி போட்டு விட்டுருக்கேம்மா. மெடிக்கல் லீவ் தான் போட்டு விட்டுருக்கேன். சரி, அவனை வேலையிட்டு தூக்க வேண்டாம். சரிம்மா, அதை நான் பார்த்துக்கிடுவேன். அப்படி கொடுக்க மாட்டேன். இல்லம்மா, ஆதிரா கன்சீவா இருக்கான்னு சொன்னேன். பொண்ணு தரன் எனக்கு வாரிசு வரப்போகுது. நம்ம எல்லாருக்குமே பொண்ணு தரணுன்னா ரொம்ப பிடிக்கும். நான் சந்தோஷமான செய்தி சொன்னேன். நீங்க அதிர்ச்சியா பாக்குறீங்க. சந்தோஷம் தான்ப்பா. அது சந்தோஷத்துல அதிர்ச்சியில இருக்கும்.
வேற ஒன்றும் இல்லை. சரி, நீ டூட்டிக்கு கிளம்பு. இல்லம்மா, நீங்க இப்படிலாம் இருக்க மாட்டீங்களே. பொண்ணு தரேன்னா உங்க எல்லாருக்குமே உசுரு. அண்ணனுக்கு வாரிசு வருதுன்னா நீங்கெல்லாம் இந்த இடத்துக்கு துள்ளி குதிச்சிருப்பீங்களே. ஆனந்திக்கு வந்தோடனப்பா வீட்டையே அமர்க்கலம் பண்ணிட்டீங்க. ஆனா இல்லம்மா, என்னம்மா? ஒன்றும் இல்லையா, ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை இருக்கல, அந்த அந்த அதிர்ச்சி தான். சரி, அப்போ பொண்ணு திருங்க வரமாட்டானா? அப்படிதாம்மா நினைக்கிறேன். அவனை அரெஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். சரிடா, நீ டூட்டிக்கு போ, நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். நீ போ போ போ. என்னாச்சு நம்ம வீட்டு ஆட்களுக்கு? என்னமோ இருக்கு. சரிங்கம்மா, நான் டூட்டிக்கு கிளம்பிட்டேன். பார்த்தீங்களா அத்தை, எந்த எல்லைக்கு கொண்டு வந்துட்டானே. கெட்டவன் ஆட்ட ரொம்ப நாள் நினைக்காதே. அணைய போற விளக்கு பிரகாசமா தான் எரியும். அப்படிதான் கோதம்பரியோட ஆட்டமா. சீக்கிரம் அணைஞ்சிருவா. நீங்க நிஜமா சொல்றீங்க? ஆமா அண்ணன் அப்பவாயிட்டான். இல்ல, அப்படியா? சரி, நம்ம ஹாஸ்டல் ஃபுல்லா கேக்கு கொடுத்துருங்க. ஓகே? ஓகே சார், கொடுத்துடலாம் சார். என்னாச்சு? இங்க பாருங்க, ஹாஸ்பிட்டலு யார் வந்தாலும் சரி எல்லாத்துக்கும் சாக்லேட் கேக் எல்லாம் போயிடணும். இத்தனை வருஷம் கழிச்சு எங்க அண்ணா அப்பவா இருக்கா, அதை கோலாகலமா கொண்டாட வேண்டாம். ஆமா, கண்டிப்பா கோலாகலமா தான் கொண்டாடணும். ஆதிரா, என்ன பாத்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சார். சார், கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு போகணும். ஒரு ½ பெர்மிஷன் கிடைக்குமா? ஓகே. தேங்க்யூ சார். இவன் முகமே சரியில்லையே, ஏன் ஒரு நர்வஸா இருந்தா? 1000 பிரச்சனை இருக்கும். ஓகே, அடுத்த பேசண்ட பார்க்க போவோம். என்னத்த? இல்ல இல்ல, யோசிப்பா, என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். இங்க பாருங்க, நான் பொறாம இல்ல சொல்லணும் எனக்கு அவசியமே இல்ல. சத்தியமா சொல்றேன், வாய்ப்பே இல்ல. அதான் எங்களுக்கு தெரியுமே. இதுல வேற நீ சத்தியம் பண்ணிக்கிட்டே. இப்போ நான் பொண்ணு தெரிய எப்படி மீட்டு கொண்டு வரேன்? அதை எப்படி இல்லைன்னு ப்ரூவ் பண்ண முடியும்? பொண்ணு தெரியா ராஜினாமா பண்ண வச்சுட்டா. இவருக்கு இங்க போச்சு அறிவே. இத்தனை வருஷம் கழிச்சு அவ குழந்தை இருக்கேன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? அது மட்டும் இல்ல, நீ எந்த எல்லைக்கு அவங்க போவாங்க? ஏன் தென்மொழி, சரி அப்படியே ஒரு 10 மாசம் வரைக்கும் ஏமாத்தினாலும் புள்ள எப்படி கையில வந்து தானே ஆகணும். அந்த அளவுக்கு நீங்க காதாம்பரி முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இங்க 2 மாசம் ஆதராக்குனா இந்த 2 மாசத்துல அங்க ரெடி பண்ணிருப்பா. 10வது மாசம் பிறக்கிற மாதிரி ரெடி பண்ணிருப்பா. வாடகை தாய். ஆமா, நிச்சயமா இந்த நேரத்துக்கு அங்க பேபி ரெடி ஆயிருக்கும். அப்போ பொண்ணு தர நிலைமை நான் சொல்றேன் சரிங்களா? ஆனா என்ன கொஞ்சம் குண்டக்க மண்டக்கா இருக்கும், கொஞ்சம் வக்கரமாவும் இருக்கும். பரவாயில்லையா? இப்போ என் தம்பியை நான் மீட்டெடுக்கணும். அதுக்கு என்ன பண்ண அதை மட்டும் சொல்லு. எதையாவது சொல்லுடி. என்ன நடந்தாலும் நான் சமாளிச்சிடறேன், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல. என்ன கொஞ்சம் வக்கரமா இருக்கும், பரவாயில்லையா? அதான் எடுக்க துணிஞ்சவ தானே நீ. சும்மா சொல்லுடி, தெரியும் சொல்லு. அது நீ எந்த எல்லைக்கும் போவன்னு எங்களுக்கும் தெரியும், சொல்லு. இங்க பாரு, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒருவேளை ஏதாவது மெடிக்கல் கடவுளோட கிருபை. அன்னைக்கு மாமியார் கூட இதை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? அக்கறை பத்தியா பையன் உள்ளக்கு இல்லடி. ஒருவேளை இருந்துச்சுன்னா சத்தியமா சொல்றேன், அடிச்சு சொல்றேன், என் உசுர்மா சத்தியமா சொல்றேன், இல்லவே இல்ல. அவளுக்கு ரிப்போர்ட் எடுத்ததுன்னா அத கூட இருந்து பார்த்தது பொண்ணு தர. அப்படி இருக்கும்போது எப்படி பொண்ணு தர நம்பினாரு? பொண்ணு தரேன் இவ்வளவு வீக்கானவரா? கண்ணு முன்னாடி எடுத்தேன். சரி சரி, இங்க பாருங்க, நாமளும் காதமல்ல இல்ல போனாதான் இது வெளியே வர முடியும். பையன் உள்ள எந்த அளவுக்கு யோசிக்காலும் அதை விட பல மடங்கு நாமளும் கீழே இறங்கி யோசிச்சாதான் பொண்ணு தரையை மீட்டு வர முடியும். என்ன சம்மதம் தானே? பையன் நீ குண்டக்க மண்டக்க தான் யோசிப்பான்னு எனக்கும் தெரியும். சொல்லு. இல்ல, நான் எவ்வளவு இறங்கி அடிப்பேன்னு தெரியும். ஆனா எனக்கு கொஞ்சம் வெக்கமா கூச்சமா தான் இருக்கு. பரவாயில்ல, சொல்லட்டுமா? தேன்மொழிக்கு வெக்கமான ஜூடி இருக்குது. அது எனக்கு இல்ல. இல்ல, உங்களுக்கு இருக்கும்ல, அதான் சொல்ல வந்தேன். அது எங்களுக்கும் கிடையாது, நீ விஷயத்த சொல்லு. அத விஷயத்த சொல்லிட்டி. மீனா மேடம் இங்க வாங்க. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நக்கல குறை அவ கிடக்கா. விஷயத்த வாங்கிட்டி. அவளால மட்டும் தான் கொண்டு வர முடியும். அது சரிதான், வாரேன். வாங்க வாங்க. எடி செம்பகமணி, இவ என்ன வர இருக்கத பார்த்தா என்ன பெருசா கோத்து விடுவான்னு நினைக்க மாட்டே. உங்க பொண்ணு தர உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? அவ என்னமோ கோத்து விட்டு போறா. உன்னை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கமில்ல, போய மாட்டி. அடி பாதவத்தி, இவகிட்ட என்ன கோத்து விடுத. இவ வில்லி ஆச்சிட்டி. வில்லியும் சில நேரம் உதவா. என்னன்னு கேளு. தேன்மொழி கிட்ட சிக்க வைக்காதீங்கட்டி. அவளை பத்தி தெரிஞ்சு நான் அவகிட்ட சிக்க வைக்காங்கட்டி. வெளியில கொண்டுட்டு வர முடியாது. அதெல்லாம் நாங்க கொண்டுட்டு வந்துருவோம், போ. கமன் மேடம், இந்த வரவேற்புக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. நீ எப்பவுமே பெருசா வில்லங்கமா இப்ப. எங்க பாரு, இதுல என்ன மட்டும் நீ கோத்துடக்கூடாது. நான் நிக்காத போய் அசிஸ்டன்ட் இந்த 2 பேரையும் சேர்க்கணும். குறிப்பா அந்த பஞ்சாயத்து தலைவிய. அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க சீக்கிரம் வாங்க.
சப்பா என்னடி எப்ப மத்தாலும் கோத்து விடுத நிறைய விஷயத்துக்கு நீங்க தான் உதவுவீங்க நான் என்ன பண்ணட்டும் அன்னைக்கே அப்படித்தான் அந்த 10 வருஷத்துல நீங்க மட்டும் மூக்க நுழைக்காம இருந்தா நான் வெளியில வந்திருக்க முடியாதுல்ல ஐடியா கொடுத்தவளே நீ தானே ஐடியா கொடுத்தேன் ஆனா கச்சிதமா முடிச்சது நீங்க தானே எப்படி உனக்கு மட்டும் குண்டக்க மண்டக்காவே யோசிக்க முடியுது அது என்னங்க வில்லியா மாறனே வில்லி மாதிரியே யோசிக்கிற பார் உனக்கு எனக்கு இந்த டீல் முடிஞ்சதோட நீ யாரோ நான் யாரோ ஆமா யாத்தி ஒன்ன மாதிரி வில்லி கூட நான் காண்டிட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் நான் ரொம்ப நல்லவ தெரியுமா அத நீங்க ரொம்ப நல்லவின்னு 10 வருஷத்துல பார்த்தேனே இவ புட்டு புட்டு வச்சு எனக்கு காட்டி கொடுத்துருவா நினைக்கிறேன் இங்க பார் அது நீ ஐடியா கொடுத்தா நான் வந்தேன் வந்தாலும் முடிச்சது நீங்க தானே அது எப்படி அன்னைக்கு அப்படி யோசிச்ச போய் தான் உங்க மாமியார் தைரியமா வெளியில நிக்காவ கரெக்ட் தேன்மொழி சொல்றது கரெக்ட் தான் சப்பா இதுல இருந்து வெளியில வாங்க என்ன ஐடியா அதை கொடு மாமியாரே ஐடியா கேக்குறது நீங்க தானே மாமியாரே நீங்க ஊருக்கு ஐடியா கொடுப்பியா நீங்க அவகிட்ட கேக்கியா இங்க பாரு யாருங்க முட்டாளும் கிடையாது யாரும் புத்திசாலியும் கிடையாது சந்தர்ப்ப சூழல்ல யாரு கரெக்டா ஐடியா கொடுக்காங்களோ அவங்க கிட்ட கேக்குறதா நல்லது இந்த மாதிரி நேரத்துல அவ கொஞ்சம் சாதகமா ஐடியா கொடுப்பா அதை கேளு கண்ணு கெட்டுது மாமியாரே முடியல மாமியாரே அவ வில்லி ஆமாட்டி அதையே எத்தனை நேரம் சொல்லுவேன் அவ கிட்ட ஐடியா கேளு இப்ப புரியுது எதுக்கு அவகிட்ட இந்த வேலையெல்லாம் கொடுத்தியேனே சத்தியமா சொல்ல அவ கேடு கட்ட வில்லி ஆமாட்டி அவ கேடு கட்ட வில்லிதான் அவ கிட்ட கேளு இப்ப அவ தான் சொல்யூஷன் கொடுக்க முடியும் அவ அன்னைக்கு நீ கோத்து விட்டுட்டா தெரியுமா அவ தான் வெளியில கொண்டு வந்தா அது யாருக்கா தெரிஞ்சது எவ்வளவு லாவகமா வெளியில கொண்டு வந்தா ஊசி கூட நுழைய முடியாத அளவுக்கு கொண்டு வந்துட்டல்ல சொல்லி அடிச்சல்ல 8 மிதிக்கிறதுக்குள்ள அவ கிட்ட போய் ஐடியா கட்டிட்டு வா இப்ப உன்கிட்ட தான் சொல்லுவா என்கிட்ட சொல்ல மாட்டா போ மாமியாரே சிக்க வச்சாலும் காப்பாத்திடுவா போட்டி அப்போ உங்களுக்கே தெரியுது அவ என்ன சிக்க வைப்பான்னு அவளை பசி நீ போனது உங்க அண்ணன் மொப தானே அவளுக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு உன்கிட்ட தான் சொல்லுவா ஐயோ மேடம் சீக்கிரம் வாங்க ஆமா எப்படி சிக்கதான் வைக்க போறா வாரேன் நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன் மத்துக்க எந்த பிளான் போட்டாலும் நீ என்கிட்ட மட்டும் சொல்லுவியே ஐயா செம்பகமலை நிக்கா தமிழ் இருக்கா போத குறைக்கு மீனா குட்டி கூட இருக்கா ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி என்ன சூஸ் பண்ற அந்த பால் வடியில பச்சை முகம் தான் நீங்க என்ன பண்ணாலும் ஒரு துளி சந்தேகம் உங்க முகத்தை பார்த்தோன்னு யாருக்குமே வராது அப்படிப்பட்ட முகவாக்கி அதே இவங்க எல்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே மாட்டிக்குவான் உங்ககிட்ட கொடுத்தா மட்டும் தான் மாட்ட மாட்டோம் முகவாக்கு பச்சை பிள்ளை முகம் நீ கூட தான் பார்க்க பச்சை பிள்ளை மாதிரி இருந்துட்டு வில்லி வேலை எல்லாம் பார்க்க அதே நான் இந்த வில்லி வேலை பார்த்து இப்ப நான் வில்லின்னு எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா ஒரு இடத்துல வில்லி தானே பண்ணலாம் நான் போற இடத்துல வில்லங்க பண்ணதே பத்தியல அதனால இப்ப நான் எல்லாருக்கும் வில்லின்னு தெரிஞ்சு போச்சு அதனால இனி என் பச்சை பழிக்காது உங்களை வச்சுதான் நான் காய் நகர்த்தணும் அடிமை சிக்கிட்டானே சொல்லு இனி என்ன வச்சு நீ காய் நகர்த்த போற அப்படி சொல்ல முடியாது சில காரியங்களுக்கு சில பேர் உதவாங்க இப்ப நான் போடுற பிளானுக்கு நீங்க மட்டும்தான் ஒரு கொட்டாவிய சொல்லு காத்த கொடுங்க சீக்கிரம் சொல்லு என் மாமியார் எவ்வளவு பெரிய மனுஷி தெரியுமா அவியலே உன்கிட்ட எக்கச்சக்க பண்ணிட்ட பத்தியா பிரெயின் அது என்னமோ உனக்கு எக்கச்சக்க இருக்குது உனக்கு உடம்பு முழுக்க இருக்குது உங்கட்ல மலைதான் சொல்லு அட்டியே தேன்மொழி இதோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சிடலாம் இனிமேலும் நான் கூட கூட்டி சேர மாட்டேன் சொல்லிவிட்டேன் சரி கிட்டாங்க சொல்லு சொல்லியா நோய்க்கிட்டார என்னால முடியாதுடி என்னடி என்னடி பையன் உடகிட்ட ஐடியா கேட்காதீங்கன்னு யாராவது கேட்கல என்ன சரி ட்ரெஸ் அக்கணனா இப்ப போய் தான் நான் தேன்மொழி எதுக்கு தேர்ந்தெடுத்தேனே ட்ரெஸ் அக்கணனா தேன்மொழி ஒரு கொட்டாயிருமா 100% சொல்ல மாட்டேன் முயற்சி பண்ணலாம் பலியாடுனா தானே ஒரு வெண்ணு இல்ல நாங்க தான் இருக்கமே பயப்படாத அவ எவ்வளவு பெரிய வேலை கொடுத்துருக்கா தெரியுதுல்ல அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுவோம் மட்டி உன் கூட கூட்டு வைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அதை சிக்கிறது என்னமோ அதான் யூ கண்டினியூ அக்கஸ் சரி இது எப்போ பண்ணணும் வேலை சீக்கிரம் முடிக்கணும் சீக்கிரம் முடி இங்க பாரு புள்ள அங்க போய் ஒரு திருப்பு சிக்கிட்டான் அப்புறம் மீட்டு கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் பொண்ணு தர வரணும் என் புள்ள பொண்ணு தெரியாவே வரணும் என் புள்ளையாவே வரணும் உங்க புள்ளையாதான் வருவாரு தெரியும்ல அவன் பேர்ல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும்ல அதுக்குத்தானே இவ்வளவு பிளான் நடக்குது இத காரணம் கட்டி என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணலான்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நான் ஒரு கடமை சம்மதிக்க மாட்டேன் நான் எந்த எல்லைக்கும் போய் மீட்டு கொண்டுட்டு வருவேன் என்ன அவமானப்படணும் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லையே எனக்கு பயமா இல்ல ஒரு திருப்பு அடிபட்டா பயமா இருக்கும் 1000 திருப்பு அடிபட்டுட்டேன் இனி எப்படி பயம் வரும் அவ சொல்றது உண்மைதான் ஒரு வாட்டி தான் அதெல்லாம் அதுக்கப்புறம் தாண்டிச்சுன்னா மறுத்து போயிடும் நான் ரத்தமோ சதையும் உள்ள மனசுங்கிறதையே நான் மறந்துட்டேன் நான் வெறும் கூடுதான் சரி ஃபீல் பண்ணாத இந்த வேலையை கச்சிதம் முடிச்சிடலாம்ல
என்னன்னாலும் உன் கூட நிக்க இல்ல இல்ல நீ எங்க கூட நிப்பன்னு நம்புறோம். வாக்கு கொடுத்துருக்கல. ஆமா ஏக்கே சிகாமணி பாரு, நீ வாக்கு கொடுத்து அப்படியே நின்றுவ. அன்னைக்கு கோத்து விட்டுட்டு ஓடல நீ. சொன்ன டீலுக்கு நீங்க ஒத்து வரல, அதான் எதுக்குன்னு நான் பட்டு போனேன். சரிதான், அன்னைக்கு நீ சொன்ன டீலுக்கு நான் ஒத்துக்கணும் பத்துக்க. அன்னைக்கு கொஞ்சம் திணறிட்டம் பத்துக்க. அவ ரோகிணி வேற பழச தோண்டி எடுக்கிறான்னு நினைக்க. அந்த மேம்பாலம் கேஸ் இல்ல, அந்த வேலையை நான் விக்கிட்ட கொடுத்துருக்கேன். கச்சிதமா முடிப்பாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்போ டேனியல் எதுக்கு அங்க போனா? டேனியல் தானே முத விரும்பனா? சப்பா நீ எப்பவே குறுக்கு பத்தியில் தான் போவியா என்ன? நீங்க பாருங்க, நேர் வழியில போறதுக்கு போய் தான் ஆகணும். சில விஷயங்களை முடிக்கணும்னா அவன் தந்திரக்கானா நாமளும் தந்திரகசத்துல போகணும். அவன் கல்லனா நாமளும் கல்லனா இருக்கணும். அவன் கல்லனா இருக்கும்போது நாம நேர் வழியில போனோம்னா காரியத்தை சாதிக்க முடியாது. அவன் கல்லனா நாமளும் கல்லை மாதிரி தான் யோசிக்கணும். வேற வழி இல்ல, அப்பதான் அதுல இருந்து மீண்டு வர முடியும். இல்ல நான் ரொம்ப நல்லவேன் இருந்தோம்னா அவங்கிட்ட தோத்து போய் தான் நம்ம வரணும். தோத்து போறீங்களா? அந்த கேஸ தோத்து போறீங்களா? டிவி பேப்பர்ல வரும், பரவாயில்லையா? வேண்டாம் தை, அடி வைத்த புளிய கரைக்காத. நீ சொன்ன வேலையை நான் கச்சிதமா முடிக்க. சரி, எந்த வேலையா இருந்தாலும் தேவைக்கு உடனே அந்த செஞ்சு முடிச்சிட்டு வாங்க. மீதி ஏதாவது பிரச்சனை வந்தா இந்த அன்னைக்கு பாத்துக்கிடுவா. சரி நான் கிளம்புறேன். உங்க நம்பி தேடிட்டு இருப்பாரு. 1/2 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்காரு. தென்னரசு ஹாஸ்டல் ஃபுல்லா சாக்கெட்டு பிஸ்கட்லாம் கொடுத்துட்டு இருக்கான். என்னதான் கொடுக்க சொன்னார்? நான் கொடுப்பேனா? அந்த காசை வாங்கிட்டு வரும்போது பிரியாணி எனக்கு திட்டு வந்துட்டேன். சரி நான் வரட்டா? அடி பாதவத்தி. பின்ன கேக்கா கொடுக்க முடியும்? அதான் 2 பிரியாணி விட்டுட்டேன். சரி நான் வரேன். அத்து பிடிக்கிட்டு ஓடி இருப்பாளுல. என் வேலையை அவளை தலையில கட்டிடுவேன்னு ஓடிட்டாளுவ. இல்ல எப்ப மக்கள் என்னையே சூஸ் பண்ணுவிய? இந்த 2 வரையும் கொஞ்சம் சூஸ் பண்ண வேண்டியதானே? நீங்க தான் சரிப்பட்டு வருவிய. கொலை பண்ணிடுவேன் பத்துக்க. எப்ப பார்த்தாலும் என்னையே சூஸ் பண்ணிக்கிட்டு இருமா அவளே உனக்கு. சரி எனக்கு டூட்டிக்கு நேரம் ஆயிட்டு. 2 ஆபரேஷன் இருக்கு, முடிச்சுட்டு வரேன். இவ்வளோ கிரிமினல் யோசிச்சிருக்க, அங்க போய் எப்படி ஆபரேஷன் பண்ணுவ? வேலை ஒரு பக்கம் என் மைண்ட்ல ஓடிட்டு தான் இருக்குது. அதனால அதை போய் வேலையை முடிச்சிருவேன். சரி சரி நீ போயிட்டு வா. இல்லம்மா நான் போயிட்டு வந்துடுறேன். ஆதிரா வைக்கிறண்டி உனக்கு செக்கு. யாருக்கிட்ட? யாரும் நம்மள பார்க்கல, அந்த வழியை பார்த்து போயிருவான். இவளை கூட்ட வச்சு இங்க என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க? போய் இவ்வளவு சந்தேக பாக்குறான். இப்ப என்ன பண்ண? நடிக்காதடி, நீ 1 நம்பர் வில்லின்னு எனக்கு தெரியும். எப்போ போ போ. நம்ப மாட்டியோ? நம்ப வைக்கிறேன்டா. வச்சா சப்பா வில்லிய பார்த்திருக்கேன், இப்படி ஒரு வில்லிய நான் பார்த்ததே இல்லையப்பா. சப்பா அம்மா. அத்தி இந்த பயவுலைக்கும் தண்ணி காட்டிட்டு போயிட்டா நினைக்க. அதான் பிள்ளை பதறி கத்திட்டா. என்னடா இவெல்லாம் எதுக்கு இங்க வந்துட்டு போறா? இப்ப இவ எதுக்கு இங்க வந்தா? எதுக்கோ வந்தாடா. நீ அவளை திரும்பி பார்க்க கேடு கட்ட வில்லி. 2 நொடிதான், அதுக்குள்ள எத்தனை பாவனை காட்டிருக்கா தெரியுமா? போகும்போது நக்குல ஒரு சிரிப்பு வேற. சப்பா முடியலனே. இப்ப நீ டூட்டிக்கு தானடா போன, இப்ப எதுக்கு நீ திரும்பி வந்த? எப்ப பாரு அவகிட்டே போய் அவமானப்பட்டுக்கிட்டே. அவதான் உன்னை பார்க்கறதெல்லாம் கேவலமா பாப்பான்னு தெரியுமில்ல, வேற எதுக்கு? அண்ணி இல்லடா, அவதான் உன்னை நக்கலா பாக்குறான்னு தெரிஞ்ச பிறகு எதுக்கு நீ அவகிட்டே வந்து நிக்கிறேன்னு சொல்ல வந்த? இல்ல, அந்த நக்கல் சிரிப்பை எதுக்கு சிரிச்சா? அது 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 உனக்கு தான் தெரியுமே. அழுதுருவ. நீ அழுதாலும் அவ விட மாட்டாடா. அவ ஒரு முடிவோட இறங்கிட்டா பத்துக்க. சின்ன வாட்டி அவளை இந்த வீட்டுல போத்த. கத்தி பேசாதா, போனவ திரும்பி வந்துவா சரியா? இப்ப ரொம்ப மேலே இங்கேயும் பார்த்து நக்கல் பண்ணிட்டு போயிருவா. சொல்லிட்டேன் பத்துக்க. அம்மா